இப்போ சித்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, சித்ரா வந்து நான் தான் அந்த நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன். ஒரு பெரிய பத்திரிக்கையில இருக்கும்போது இன்டர்வியூ எடுத்து அதோடைய அட்டை படத்தில அந்த சித்ராவே எனக்கு நம்பர் குடுத்து அவங்க ஃபோட்டோ அனுப்புறாங்க. புதுசா எடுத்தது. நான் இதுவரைக்கும் எதுலயுமே பதிவிடல. நீங்க உங்களுக்கு தான் குடுக்குறேன்னு சொல்லி அந்த அட்டையிலே வந்தது. அட்டையில வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. நல்லாருக்கு கண்ணன்னு ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்து அது பேப்பர்ல வருது. அட்டை பக்கத்தில வருது. அதனால அவங்க ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. அவங்க சித்ரா கேரக்டர் எப்படின்னா, அவன் தனக்கு ஒரு ரசிகர்கள் வந்து யாராவது Instagramல இந்த மாரி நான் அப்படின்னு சும்மா எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, நேரடியா அந்த வீட்டுக்கு சஸ்பென்ஸா போயிருவாங்க. அப்படி வந்து சித்ரா அப்படி ஒண்ணு பண்ணாங்க. ஒரு புதுப்பேட்டை பக்கத்துல நெனைக்கிறேன். அந்த ஒரு ஒரு அம்மாவுடைய வயதான அம்மாவுடைய என் மருமக மாரி இருக்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஏதோ எழுதியிருந்தாங்க. நான் தனியா வீட்ல இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. சித்ரா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எதுவுமே அனவுன்ஸ் பண்ணாம நேரா அவங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு, நேரா அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அந்த அம்மா டிவில அவங்க சித்ரா நடிச்ச சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல, கதவ தட்டி சித்ரா போய் நின்னா எப்படி இருக்கும்? அந்த அம்மா அழுது கண்ணீர் விட்டு தாங்க முடியாத அழுது அந்த வீடியோ வந்து சித்ரா எனக்கு அனுப்புனாங்க. "இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நெரு நெ குடும்ப குடும்பத்துல ஒருத்தராக நினைக்கக்கூடிய அளவுக்கு சின்னத்திரை சீரியல் நடிகைகள் வந்து மாறியிருக்காங்க.